ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்வி மினி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது வந்து இன்ஜினியரிங்ல படிக்கிறது. ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸ். இதே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது வந்து நீங்க தியரிட்டிக்கலா நிறைய வந்து படிப்பீங்க. இன்ஜினியரிங் பொறுத்தவரை நிறைய வந்து பிராக்டிகலா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடாவும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் இதே நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க தியரிட்டிக்கலா தான் வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 3 இயர் கோர்ஸ். சோ இது ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க 12th முடிச்சு உங்க மார்க் பேசிஸ்லயே வந்து உங்களை வந்து எடுத்துக்குவாங்க கவுன்சிலிங் மூலியமா. டிஎன் காசா அப்படிங்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது. அது மூலியமா வந்து நீங்க டைரக்டாவே ஜாயின் பண்ணலாம். மேபி ஒரு சில காலேஜ்ல வேணா ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங் மூலியமா போயிடலாம். இதே நீங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சோ இதுக்கு வந்து இப்ப சென்ட்ரல் லெவல் காலேஜ் கொஞ்சம் பெஸ்ட் காலேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ எழுதுற மாதிரி இருக்கும். சோ ஜேடபிள்யூ எழுதுனீங்க அப்படின்னா நீங்க வந்து போகலாம். இல்ல அப்படின்னா கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்மிஷன். சோ இந்த அட்மிஷன்ல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய மெரிட் பர்சன்டேஜ் கட் ஆஃப் படி வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆஃப்டர் நீங்க வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் நிறைய ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், சிஸ்டம் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. சோ எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டாவும் இருக்குது, சேல்ஸ் பேஸ்டாவும் நீங்க வந்து எப்படி வேணாலும் போகலாம். இதே நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய தியரிட்டிக்கலா தானே படிப்பீங்க. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு டீச்சரா போகலாம், இல்ல ரிசர்ச் ரிலேட்டடா வந்து போகலாம். சோ இல்லாட்டி பேசிக் லெவல்ல டெக் கம்பெனிஸ்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போகலாம். இல்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கோடிங் ஸ்கில்ஸ் நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்களுமே பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து போகலாம். சோ என்ட்ரி லெவல் டெக் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் எம்சிஏ பண்ணலாம், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்ல எம்பிஏ பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல எம்டெக் இல்ல எம்இ. ஓகேங்களா? சோ இது வந்து பண்ணலாம். இது நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சீங்க அப்படின்னா அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னா எம்சிஏவும் படிக்கலாம், இல்லாட்டி எம்பிஏ. சோ அந்த மாதிரி வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், இல்ல அப்ராட் மூவ் ஆகலாம், அப்ராட் ஸ்டடிஸ். சோ அந்த மாதிரி நிறைய வந்து ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. சோ இதுதான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான டிஃபரன்ஸ். சோ நீங்க வந்து எது எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட். இப்ப நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா நீங்க தியரிட்டிக்கலா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா நீங்க லேப் ஓரியன்டா நிறைய வந்து பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஆல் த 8 செமஸ்டருமே வந்து நீங்க மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். சோ அதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ எதுவா இருந்தாலும் நீங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.